விஜய் வ்ளாக்ஸ் மூணார் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம், ஃபேமிலி ட்ரிப் போகணும். ஸோ அதோட டீட்டெயில் இது நான் ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செங்கல்பட்டு நியர்பை ஸோ ஒவ்வொரு அப்டேட்டாக நான் ப்ராப்பராக ஸ்டேட் மை சேனல். இது வேறு எதுவுமே இல்லைங்க, செங்கல்பட்டு டோல்கேட் தான். செம்ம பனி. நாங்கள் கிளம்புனது கரெக்டாக ஒரு 5:30க்கு தான் கிளம்புனோம். பயங்கர பனியால் மூடப்பட்டிருக்கு. ஃபுல்லாக போகிறாங்களா, ஃபுல்லாக க்ளவுட் தான். ஒரு சின்ன ஊட்டி மாதிரி இருந்ததுங்க நம்ம ஊர். பயங்கரமாக இருந்ததுனால நல்லா செம்ம குளிர். அப்படியே இந்த குளிரோடு இந்த பயணமும் தொடங்குச்சுங்க. ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு எபிசோடும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த இயற்கையோடு சேர்ந்து நானும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அழகான லொக்கேஷன்ஸுங்க. நான் போகிற ரூட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரூட் ஃபுல்லாக பாருங்களேன், ஃபுல்லாக பசுமை நிறைந்த அழகான க்ரீனரிஸ் ஃபுல்லாக தான் நல்லா இருந்ததுங்க. இந்த ட்ராவலோடு சேர்த்து உடுமலைப்பேட்டை போய்ட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து காந்தலூர் லொக்கேஷன் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தாங்க. பயங்கரமாக இருந்தது. அந்த லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாக மலை காடு தான். உங்களுக்கு சான்சஸ் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் எலிஃபெண்ட் கூட பார்க்கலாம். ஃபுல்லாக காந்தலூர் லொக்கேஷன் மேக்ஸிமம் நான் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஃபுல்லாக சீனரிஸ், நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது அந்த லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ ஆல்மோஸ்ட்டு காந்தலூர் போய் ரீச் ஆகிறதுக்கே மிட் நைட் ஆகிடுச்சுங்க. மிட் நைட் ஆகிட்டு ஃபுல்லாக அப்புறம் அந்த லொக்கேஷனை ரீச் ஆனோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் பயங்கரமாக இருந்தது. ஸோ இது ஃபுல்லாகவே நான் அந்த இதுலேயும் அப்லோட் பண்ணுறேன். மார்னிங் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப மிட் நைட் ஆகிடுச்சு நாங்கள் வர்றதுக்கே. டின்னர் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ நான் மார்னிங் வீடியோவில் இது எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் அழுத்திடுங்க. ஸ்டே டியூன் டு மை சேனல். ஹலோ வியூவர்ஸ், ஸ்டே டியூன் டு மை சேனல். நான் உங்கள் அருண் விஜய் பேசுகிறேன். இது என்னோடய சேனல் அருண் விஜய் வ்ளாக்ஸ். கண்டிப்பாக நீங்கள் மற்ற சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி என்னோடய சேனலுக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த விளாக் பார்த்திங்கன்னா மூணார் ட்ரிப்பு. ஸோ இப்போது ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஆகி போகிற அனிமல் கப்புளுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்டேக்கான இடமும் பக்கமான லொக்கேஷனும் இங்கே இருக்குது. ஸோ நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸில் நான் கொடுக்குறேன். இந்த ட்ராவல் அலோன்ஸ் எவ்வளோ ஆச்சு, இந்த லொக்கேஷனுக்கு வர ட்ரிப்ஸு சார்ஜஸ் எவ்வளோ ஆச்சு, இந்த ஸ்டே அலோன்ஸு, ஃபுட்டு எல்லாமே எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸில் நான் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை வியூ பண்ணுங்கள். இந்த ட்ரிப்போட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அட் ஹவுஸ் சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனில் தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இட் இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் பேம்போ ட்ரீலே பண்ண ஒரு அட் ஹவுஸ் தான். ஸோ நான் அதோடய வீடியோவும் ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணுறேன். நான் இப்போ கீழே போய்ட்டு அதோட வீடியோ உங்களுக்கு எடுத்து வில் அப்லோட். ஹவுஸ்க்கான ஒரு லொக்கேஷன்ஸ் இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் மட்டுமே தான் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்தோடனே கேட்க முடியும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது கேட்குறதுக்கே. ஸோ ஃபுல்லாகவே வியூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரீஸ், மலை, அதுக்கு சென்டரில் ஒரு வீடு, பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு. ஸோ அந்த வீடு உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது. முழுக்க அந்த பேம்போலே அழகாக செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் நான் ஸ்டே பண்ண வீடு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப டீசெண்டாகவும் இருந்தது. வாங்க நான் ஐ வில் ஷோ யூ. ஸோ கிரவுண்டில் 2 வீடு இருக்கும். இன்கேஸ் கிரவுண்டில் வேணுன்றவங்க கிரவுண்டில் புக் பண்ணிக்கலாம்னால ஸ்டெப்ஸில் போக முடியாது. ஸோ அது மாதிரின்றவங்களுக்கு ரெண்டு ரூம் இருக்குது. 2 ரூம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்கேஸ் நீங்கள் பிஃபோராகவே இவங்கக்கிட்ட ஃபுட்டு புக் பண்ணணும், உங்களுக்கு வேணும் நீடு இருந்ததுன்னா பிஃபோராக பிரேக்ஃபாஸ்ட் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஃபுட் எல்லாமே பக்கா குவாலிட்டி, அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாட்டர் ஹீட்டர்லேருந்து எல்லாமே இருக்கும், பக்காவாக இருக்கும். கீழே 2 ரூம் இருக்குது. இங்கே கீழே வேணும்னா நீங்கள் கீழே கூட புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லை எனக்கு வியூ பார்க்கணும், நல்லா அந்த மலை ரசிக்கணும் மேலேருந்து அப்படின்னா மேலேயும் 2 ரூம் இருக்குது. ஐ வில் ஷோ யூ.
மேலே போகிறதுக்கான இது மெட்டல்லே ரெடி பண்ணியிருக்காங்க. பயங்கரமான சேஃப்டி தான். ஸோ இதுக்கும் பயப்பட வேண்டியது கிடையாது. ஸோ நல்லாயிருக்கு. இந்த லொக்கேஷனே வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். மேலே வந்தீங்கன்னா இதோட சீனரிஸுங்க, பக்காவான வியூ. காலையில் தூங்கி எழுந்தோடனே அழகான ஒரு வியூ பார்க்கலாம். போதுமான அளவு என் ஃபோனில் கேப்சர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மழை தான். மறக்காமல் வரும்போது உட்டீஸ் ஸ்வெட்டர்ஸ் தயவு செஞ்சு எடுத்துன்னு வாங்க. இங்கே பனி வந்து கொட்டுது பயங்கரமாக. உள்ளே வந்தீங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா 2 ரூம் இருக்கும். 2 ரூமுமே வந்து ரொம்ப அழகான ஒரு 2 ரூமு. எல்லா வசதியாக இருக்கும் இந்த ரூமில். ரெஸ்ட் ரூம்ஸ்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும். ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ரூமோட டிசைன்ஸ் பாருங்கள், நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வுட்டு ஒர்க்கு தான் ஃபுல்லாகவே. ஸோ ஒரு கப்புள் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸு. செகண்டரி ரூமும் சேம் டிசைன்ஸ், இந்த பேட்டர்னும் இல்லை. செகண்டரி ரூமும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் ஃபேமிலியோடு தான் வந்திருக்கேன். சுற்றி ஃபுல்லாக காடு, சேஃபான ஏரியா தான். எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. இங்கே வந்து உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா சசியனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவரோடது தான் இந்த லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ வந்து ஒரு பிஃபோராக வந்து அவரோட காண்டாக்ட் டீட்டெயிலாம் நான் இதில் ஆட் பண்ணுறேன், மென்ஷன் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வரீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க, என்ஜாய் பண்ணணுன்னா யூ ஜஸ்ட் கால் சசியண்ணா. அவர் வந்து கோஆர்டினேட் பண்ணுவார். ஜீப் சஃபாரி இங்கே இருக்குது. சஃபாரி காலையில் இப்போது நீங்கள் பிஃபோராக வரீங்கன்னா பிஃபோராக அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபுட்டுமே வந்து நீங்கள் பிஃபோராக அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். பண்ணிங்கன்னா தான். ஏன்னா இங்கே நீங்கள் இப்போ நார்மலாகவே நீங்கள் ஒரு காஃபி டீ இல்லை ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா 4 கிலோமீட்டர்ஸ் கிட்டே போகணும். அதுதான் இங்கே ஒரு சிரமமான விஷயம். ரோடு அந்தளவு நல்லா இல்லை, இப்போதைக்கு நல்லா இல்லை. மேபி ஃப்யூச்சரில் வந்து ரோடு கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபுட் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவார். ஸோ வரவங்க காண்டாக்ட் சசியண்ணாவோட காண்டாக்ட் டீட்டெயில் நான் கண்டிப்பாக இதில் போடுறேன். ஃபுட்டுக்கு வேணும்னா பிஃபோராக அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபுட் எல்லாமே வேறு லெவலாக இருக்கும். அவ்வளோ குவாலிட்டியான ஃபுட்டு தான் இங்கே கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஃபுட்டு தான். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அவர் சசியண்ணாவோட நம்பர் கொடுக்குறேன். ஃபேமிலியோடு வர கப்பல் 100% ஷூராக சொல்லுவேன். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிங்க. கப்புள்ஸும் சரி, இல்லை ஃபேமிலியாக வந்தால் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, கேம்ப் ஃபயர் இருக்குது. எல்லாமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரீசனபுளாக காஸ்ட்டு தான். நீங்கள் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. என்னோடய பேர் சரவணன். என்னை ரெஃபர் பண்ணுறேன் நான் சசியண்ணாவை. வந்தீங்கன்னா இல்லை சார் சென்னையில் வந்து அங்கே இது மாதிரி யூடியூப்பில் போட்டிருக்காங்க பார்த்தோம் சொல்லுங்கள். கண்டிப்பாக காஸ்ட் கம்மி பண்ணி கொடுப்பாரு. மறக்காமல் பாருங்கள். நான் போகிற வழியில் கொஞ்சம் இப்போ வந்து நான் ஜீப் சஃபாரி போகிறேன். ஸோ நான் அதோட வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அங்கே கொஞ்சம் நீர்வீழ்ச்சிலாம் இருக்குது. ஸோ கூப்பிட்டு போகிறாங்க ஜீப் சஃபாரி. நான் போயிட்டு அதோட வீடியோவும் இதில் ஆட் பண்ணி போகிறேன். பார்ட் 1 பார்ட் 2 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். ஸ்டே டியூன் மை சேனல். தேங்க்யூ.